பொறுத்தவரையில் அவர்கள் எங்களை எதிர்மனுதாரராக சேர்க்காமலேயே இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார்கள். எனவே நீதிபதி அவர்கள் உங்களை எதிர்மனுதாரர் சேர்த்த பிறகுதான் உங்கள் தரப்பினுடைய வாதத்தை நீதிமன்றம் கேட்க முடியும் என்ற விளக்கத்தை இன்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களை இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்ப்பதற்கு இன்று அனுமதியும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் 3 வாரத்தில் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதன் காரணமாக எந்த வெற்றியையும் இந்த வழக்கில் அவர்கள் பெறப்போவதில்லை. ஏனென்றால் இந்த வழக்கு என்பதே தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய ஒரு வழக்கு. இதற்கு முன்பாகவே 2 நீதிமன்றங்களில் அவர்கள் தொடர்ந்த ரிட் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. இன்று நாங்கள் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்டிருந்தால் இன்றே எங்களுடைய வாதத்தை கேட்டு இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் எங்களை எதிர்மனுதாரராக சேர்க்காமல் இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பதே விதிமீறலாகும். ஏனென்றால் ஒருவருக்கு சாதகமான உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அந்த தரப்பினரை எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்பது இயற்கை நீதி. சாதாரணமாக மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை நடைமுறையை கூட மேற்கொள்ளாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தினால் 3 வாரம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரத்தில் இவர்களால் எதுவும் இதற்கு பிறகு செய்ய முடியாது. இன்று வெறும் நோட்டீஸ் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை கொடுக்கும். நாங்களும் எங்களுடைய தரப்பினுடைய வாதங்களை எடுத்து சொல்வோம். ஏதோ தவறுதலாக இந்த அறிவிப்பு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது என்பது தவறுதலாக அனுப்பப்பட்டு விட்டது என்று இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்யாது. ஏனென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய கோப்பு ஆவணங்களின் அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் பல்வேறு தில்லுமுல்லல்கள், விதிமீறல்கள் நிறைய இன்று சொல்ல முடியாது. அதையெல்லாம் எங்களுடைய வாதத்தின் போது நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நிச்சயமாக இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்று அவர்கள் எதிர்பார்த்தது மாம்பழம் சின்னம் ஒதுக்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று, அவர்கள் எதிர்பார்த்தது மாம்பழம் சின்னம் ஒதுக்கியதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று. அந்த இரண்டும் இன்றைக்கு நடைபெறவில்லை. எனவே 3 வாரத்திற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அதற்குள்ளாக தேர்தல் தேதி என்பதை அறிவிக்கப்பட்டுவிடும். எனவே இதில் அவர்கள் எந்த வெற்றியையும் அடையப் போவதில்லை. திரு பாலு, ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லப்பட்டபடி சின்னம் முடக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரியான முடிவு எடுக்காத பட்சத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில 3 வார காலத்திற்கு பிறகு ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? முடக்கப்படுவதனால் யாருக்கு லாபம் சார்? இதுல அவங்க யாரு வேற கட்சியா? அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இதை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே அவருக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கே அதிகாரம் இல்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதற்காக இதை முடக்குவது என்பது தேவையில்லை. ஏனென்றால் இதற்கு முன்பாகவே சிவில் நீதிமன்றத்தில் யார் உரிய பிரதிநிதி நபர் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தலைவராக 2022ஆம் ஆண்டு தொடர்ந்து தலைவராக இருந்து வரக்கூடிய வேளையில் இதை எதிர்த்து இது தவறு, இதை ஏற்க முடியாது என்று சொன்னால் எதிர்த்தரப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தான் சிவில் நீதிமன்றம் செல்ல வேண்டும். எனவே அவர்கள் சிவில் நீதிமன்றம் சென்றால் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதற்காக இந்த ரிட் பேராணை நீதிமன்றத்திலேயே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் அவர்கள் எந்த வெற்றியும் பெற முடியாது. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு பாலு.